நமஸ்தே. நாம் இந்த வீடியோவில் விஷாரதூத்ராவில் செகண்ட் பேப்பர் ஆச்சாரிய சஷாங்க் அதனுடைய டிப்பணியை தான் பார்க்க போகிறோம். சபரி கைடில் இருக்கிற டிப்பணியை தான் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 402. ஸ்ரீ कमलकांत वर्मा की अनुपम एकांकी सूर्योदय का अनुपम पात्र है ஆச்சாரிய சஷாங்க். ஸ்ரீ கமலகாந்த் வர்மாவுடைய பெஸ்டான ஊரங்க நாடகம், ஏகாங்கினா நாடகம், அதனுடைய சூரியோதய் அதனுடைய பெஸ்டான கேரக்டர் தான் आचार्य शशांक. सूर्योदय की कथावस्तु इनके आचार विचार तथा व्यवहार पर पूर्ण रूप से आधारित है. இந்த சூரியோதய் இந்த நாடகத்தோடைய கதைக்களம் இந்த ஆச்சாரிய சஷாக்குடைய ஆச்சார் விச்சார் அவருடைய எண்ணங்கள் நடவடிக்கைகளை முழு வடிவத்தில் ஆதரித்து அடிப்படையாக கொண்டது. इसलिए सूर्योदय एकांकी का अति मुख्य पात्र है आचार्य शशांक. அதனால் சூரியோதய் இந்த நாடகத்தில் சிறந்த ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் ஆச்சாரிய சஷாங்க். महान कलाकार சிறந்த கலைஞர். आचार्य शशांक समृद्धगुप्त के राज्य के एक प्रसिद्ध वाद्य कलाकार थे. இந்த ஆச்சாரிய சஷாங்க் சம்ருத்தகுப்தர் அப்படின்ற ராஜாவுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரபலமான வாத்திய கலைஞர். மிருகவாதன் மீ வே பிரவீன் தே. இந்த மிருதங்க கலை, அந்த மிருதங்க வாசிக்கிறதுல அவர் சிறந்தவர். கானே மே பி வே பகுத் ஹி உச்ச கோட்டி கே கலாக்கார் தே. பாடுறதுல கூட அவர் ரொம்ப சிறந்த கலைஞர். கலா கி சாதனா கோ வே ஈஸ்வர் கி ஆராதனா மான்தே தே. இந்த கலையின் பயிற்சியை அவர் கடவுளுக்கு ஆராதிக்கிறது வழிபடுறதுக்காகன்னு கருதி இருந்தார். उनका मानना था कि ईश्वर के निर्माण किए हुए विश्व का जो पुनर्निर्माण कर सके वही कलाकार है. அவர் என்ன கருதினார்னா, கடவுளால் படைக்கப்பட்டது இந்த பூமி, இது மறுஜென்மம் மறு நிர்மாணம் யாரால் பண்ண முடியுதுன்னா கலைஞர்களால் அப்படின்னு அவர் கருதியிருந்தார். கலாக்கி சாதனா ஈஸ்வர் கி சரம் ஆராதனா ஹை. கலையின் பயிற்சி கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது, கடவுளை வழிபடக்கூடியது அப்படின்னு கருதியிருந்தார். திருட சங்கல்பன் திடமான தீர்மானம். வே सम्राट से सम्मानित सभा रत्न पद को कला का अपमान समझते थे. அவர் சாம்ராட் பேரரசரால் சம்மானித்துனா ஹானர், அந்த ஹானர் அப்புறம் சபாரத்னன்ற பதவி கலைக்கான அவமானமாக கருதி இருந்தார். निर्जरिणी का सबारत्न सम्मान अपनाना उन्हें अच्छा नहीं लगा. நிர்ஜகின்றவங்க சபாரத்னன்ற பதவியை ஹானரையும் ஏற்றுக்கிட்டது அவருக்கு சரியாக படலை. வே திருட சங்கல்பன் கர் ரஹே थे कि किसी भी हालत में वे सबारत्न सम्मान ग्रहण नहीं करेंगे. அவர் திடமான தீர்மானத்தோடு இருந்தார். எந்த ஒரு நிலையிலும் சபாரத்னன்ற ஹானரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆச்சாரியக்கு மிருத் தண்ட். ஆச்சாரியருக்கு மரண தண்டனை. ஆச்சாரிய சஷாங்க் சபாரத்ன ரத்ன பனானா நஹி சாக்தே தே. ஆச்சாரிய சஷாங்க் இந்த சபாரத்னன்ற பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அந்த பதவியை ஆகிறதுக்கு சபாரத்ன ஆகிறதுக்கு விரும்பலை. வேதோ उसे कला का अपमान समझते थे, इसलिए उसे मना करते थे. அவர் அதை கலைக்கான அவமானமாக கருதினார், அதனால் அதை ஏற்றுக்கொள்ளலை. सामंत चंद्रसेन की
समझाने पर भी वे अपनी निश्चय से हिल नहीं रहे थे. இந்த சந்திரசேனன்றவர்கள் வந்து அவருக்கு புரிய வைத்தும் கூட அவருடைய தீர்மானத்துல இருந்து நகரல. इस कारण चंद्रसेन ने उन्हें बंदी बनाकर बड़ी सभा में उपस्थित किया. இந்த காரணத்தினால சந்திரசேனர் அவர்களை அரெஸ்ட் பண்ணி பந்தி பனாக்கர்னு அரெஸ்ட் பண்ணி நிறைந்த சபையில் அவமானப்படுத்தினாரு. அதாச்சும் உபஸ்தித்னா வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. பரி சபா में उन्होंने राज सम्मान को एक बार फिर से तिरस्कृत किया. நிறைந்த சபையில் அவர் மறுபடியும் ஒரு தடவை அந்த ஹானரை வந்து அவர் அவமானப்படுத்திட்டாரு. सम्राट ने मृग दंडन घोषित किया. பேரரசர் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. कला की जीत, कலையின் வெற்றி. पर्वत शिखर पर कैदी के रूप में आचार्य शशांक को देखकर निर्जनी उन्हें बचाने का प्रयत्न करने लगी. இந்த மலையின் சிகரத்தில் அந்த மலையுடைய உச்சியில் வந்து கைதியாகி ஆச்சாரிய சர்ஷக்கை வந்து பார்க்கறதுக்காக நிர்ஜனி வந்து அங்கே அவரை காப்பாற்றத்துக்கு முயற்சி செய்ய வந்தாங்க. லேக்கின் உன்ஹோனே மனாக்கர் தியா, ஆனால் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை. இசை பீச் சாம்ராட் சமுத்திரகுப்த் வஹா பहुंच गया. இதற்கு நடுவில் சாம்ராட் சமுத்திரகுப்த் வந்து அங்கே வந்தாங்க. आचार्य शशांक कारागृह में स्वर साधना करने लगे. ஆச்சாரிய சஷாக் வந்து அந்த காராகிரக அந்த இடத்துல வந்து இசை பயிற்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. संगीत की स्वर लहरी से राजा अपने आप को भूल गए. இந்த இசை பயிற்சியில் வந்து ராஜா வந்து மயங்கி அந்த அலையில் மயங்கிட்டாரு. அவர் தன்னை மறந்துட்டாரு. उन्हें आचार्य शशांक की क्षमता के सामने हार मानना पड़ा. அவர் வந்து அந்த ஆச்சாரிய சஷாக்குடைய திறமைக்கு முன்னாடி தோற்று போயிட்டாரு. கலா கி ஜீத் ஹுயி, கலை வந்து வெற்றி பெற்றது. ஆச்சாரிய சஷாக் ஜீத் கயே, ஆச்சாரிய சஷாக்கு வெற்றி பெற்றாங்க. इस प्रकार एक महान कलाकार के रूप में आचार्य शशांक का चित्रण किया गया है. இந்த விதத்தில் ஒரு சிறந்த கலைஞராக ஆச்சாரிய சஷாக்குடைய கேரக்டர் கொண்டு வரப்பட்டுள்ளது. पाठकों के सामने एक ऊंचा आदर्श प्रस्तुत करने में शशांक सफल हुआ है. ரீடர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த பின்பற்றக்கூடியவராக வெளிப்படுத்துனதில் சஷாங்க் வந்து வெற்றி பெற்றுள்ளார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது பயன்படுறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.